தமிழக அரசின் 2016-2017 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆற்றல் மிகுந்த தலைமையின் கீழ் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு பல வியத்தகு சாதனைகளை படைத்துள்ளதாக நிதிநிலை அறிக்கையில் பெருமிதத்தோடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016-2017 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக சட்டப்பேரவை இன்று கூடியது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ப தனபால், நிதி அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி வ ஜெயராமன், அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ் ராஜேந்திரன், சட்டப்பேரவை செயலாளர் திரு ஜமாலுதீன் ஆகியோர் மலர்கொத்து வழங்கி வரவேற்றனர். நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் நிதி அமைச்சர் வாழ்த்து பெற்றார். அவரைத் தொடர்ந்து நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு க சண்முகம் மலர்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான 89 பக்க திருத்திய நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் தாக்கல் செய்து உரையாற்றினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உறுதியான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் வீறுநடை போட வைத்திருப்பதோடு கடந்த ஆட்சிக் காலத்தில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் பெருமிதத்துடன் தெரிவிக்கப்பட்டது. கொடை, அழி, செங்கோல், குடிவோம்பல் நான்கும் உடையான் ஆம் வேந்தற்கு ஒளி. கொடையும் இரக்க குணமும் செங்கோன்மையும் மக்களை காத்தலும் ஆகிய 4 பண்புகளையும் உடைய அரசர் அரசர்களுக்கெல்லாம் வழிகாட்டும் கலங்கரை விளக்கு போன்றவராவார் என்ற தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பொய்யாமொழிக்கு இலக்கணமாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அளப்பரிய கருணைக்கும் மதிநுட்பத்திற்கும் உறைவிடமாக திகழ்கிறார்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என 8 திக்கும் முழங்கி மக்களின் நலனே தன் நலன் எனக் கருதி தமிழ் வாழ, தமிழ்நாடு தலைத்தோங்க, தமிழ் மக்கள் வாழ்வில் வளம் பெறுக அள்ளும் பகலும் அயராது உழைத்து வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னிகரில்லா தகமைசால் தலைமை பண்புகளால் தடையற்ற உறுதியுடன் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தமிழ் மக்களின் நலம் பேணவும் உறுதியோடு செயல்பட்டதால் தான் தேர்தலில் தொடர் வெற்றிகளை குவித்து தமிழ்நாட்டு மக்களின் அளவற்ற அன்பையும் பாசத்தையும் பெருமதிப்பையும் பெற்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் அடைந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியின் மூலமாக 6வது முறையாக அரியணை ஏறி முதலமைச்சர் பொறுப்பை தொடரும் வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் வாசித்து முடித்த பின்னர் சட்டப்பேரவை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும்.